வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் துவரம்பருப்பு க்ளீன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 4 டம்ளர் தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் சத்தத்துக்கு வேக வச்சு எடுத்து பருப்பு தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரித்து வச்சுருக்கோம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். 1 கப் சின்ன வெங்காயம், லெமன் சைஸ் புளி ஊறிக்கிட்டு இருக்குது. 1 டீஸ்பூன் சோம்பு, 6 பல் பூண்டு க்ரஷ் பண்ணிக்கணும். தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 5 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, முருங்கைக்கீரை ரெண்டையும் சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். தக்காளியும் கீரையும் வதங்கிடுச்சு. சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியை சேர்த்து கிளறி விட்டுடுவோம். பருப்பு வெந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனை போகட்டும். வெந்த பருப்பு சேர்த்து கிளறி விட்டுறலாம். மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும். சாம்பாரை தாளிச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கிள்ளி வச்ச வரமிளகாயை சேர்த்துக்கலாம். சீரகத்தை போட்டுடலாம். க்ரஷ் பண்ணி வச்ச சோம்பு, பூண்டு சேர்த்து கலந்து விடுவோம். பூண்டு செவக்கணும். சாம்பார் பொடியில் பெருங்காயம் இருக்கிறதுனால நான் இப்போ பெருங்காயம் சேர்க்கலை. கறிவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.